ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஏசிசி சேனலில் என்ன சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம லெமன் சாதம் செய்யலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம லெமனை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லெமன் வாங்குறப்ப தோல் கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி வெளியில் பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லா சாராக வரும். ஸோ தோல் முரடாக இருக்கிறத பார்த்து வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு சார் வராது. ஸோ தோல் லைட்டாக மெலிசாக இருக்கிறதா பார்த்து வாங்க. ஸோ அப்போ தான் நல்லா சார் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பழத்துலேயே நல்லா நிறையா சார் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ கடாயில் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ நான் இதில் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டத்தையுமே சேர்த்துக்கிறேன். ஸோ ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றுறது நல்லா வாசமாக இருக்கும். ஸோ சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டத்தையும் ஊற்றிக்கிட்டு ஸோ அதில் கொஞ்சமாக கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா பொரிஞ்சு நல்லா வெடித்து வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம போட்டுக்கலாம். சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டால் போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ நிறையா சாதம் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கப்புறம் ஸோ கருவேப்பிலை ஒரு கொத்தும், வரமிளகாய் ஒரு 4-5 வரமிளகாய் போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன். ஸோ சின்னதாக கிள்ளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அந்த லெமன் தண்ணியை ஊற்றிடலாம். ஸோ லெமன் தண்ணியில் நான் மஞ்சள் தூளும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ லெமனோடைய மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கலர் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இந்த லெமன் அப்படியே எண்ணெய் கலரில் மாறணும், எண்ணெய் மாதிரி தெரியணும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ எண்ணெய் மாதிரி வந்துருச்சு. அந்த லெமன் தண்ணி இப்போ எண்ணெய் மாதிரி வந்துருச்சு இல்லையா. ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதில் சாதத்தை போட்டு கிளறி எடுக்க வேண்டியது தான் இப்போதைக்கு ப்ரொசீஜர். ஸோ இதில் சாதத்தை போட்டு எடுத்துக்கோங்க. சுடு சாதத்தை போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ சாதத்தை அப்போ தான் இறக்கி வச்சுருப்பீங்க. ஸோ இறக்கி விசில் அடங்கின உடனே இந்த இதில் போட்டுருங்க. நம்ம தாளித்து வச்ச லெமன் தாளிப்பில் போட்டுருங்க. ஸோ இப்போ போட்டாச்சு. ஸோ இப்போ சாதத்தை நல்லா பரட்டி கிண்டி விடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு தூவிக்கோங்க. ஸோ நான் இதில் எவ்வளோ அளவுக்கு உப்பு தூவுறேன் அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தூவிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா பரப்பி விட்டுருங்க, எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி. ஸோ இப்படி நல்லா பரட்டி கிண்டி விடும் போதே அந்த சாதத்தில் இருக்கிற அந்த மேலே தூவி இருக்க உப்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நல்லா பரவிடும். ஸோ சுடு சாதமாக இருக்கனால சீக்கிரமாகவே அந்த உப்பு எல்லா இடத்துலையுமே பரவிடும். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. ஸோ அந்த லெமன் சாறு நல்லா எல்லா சாதத்துலேயும் பரவுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ஸோ ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ அதிகமாக சாதத்தை போட வேணாம். ஸோ கம்மியாக இன்னும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சாதத்தை சேர்த்துக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக சாதம் விட்டுருக்கேன். ஸோ எல்லா சாதத்துலேயும் அந்த லெமன் சாறு நல்லா இறங்கிடுச்சு நம்ம வதக்கி வச்சுருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், உப்பு டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐயர் ஆற்றுல செய்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக அந்த கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி லெமன் சாதம் செஞ்சு கொடுத்துப்பாருங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.